ஸோ ஏப்ரல் 20ஆம் தேதிக்கான சிஏ ஓகேவா, நேத்திக்கான சிஏ பார்த்தலாம். ஸோ ஜூடோ. ஸோ ஜூடோல பாத்தீங்க அப்படின்னா இனும் கன்பி டகேல் அம்பம். ஸோ எங்க பேரை பார்த்து வேற ஏதோ கண்ட்ரி நினைச்சிடாதீங்க, நம்ம இந்தியா தான். ஸோ இவங்க வந்து வெண்கல பதக்கம் அப்படிங்கிறது வின் பண்ணியிருக்காங்க. எங்க நடந்த மேட்ச்ல அப்படின்னா ஆசிய ஜூடோ சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது சீனால ஆர்டோஸ் அப்படிங்கிற பிளேஸ்ல வந்து நடந்துச்சு. ஸோ இந்த இப்படி சாம்பியன்ஷிப் மேட்சஸ் எல்லாம் நடக்குது இல்லையா, வேர்ல்டு கப்பு சாம்பியன்ஷிப், ஸோ இதெல்லாம் எந்த பிளேஸ்ல நடக்குது அப்படிங்கிறதும் இம்பார்ட்டன்ட் தான். அதே மாதிரி கேலோ இந்தியா கேம்ஸ் எல்லாம் நடக்கும் இந்தியால. ஸோ விண்டரு சம்மரு ஸோ எல்லாத்துக்கும் தனித்தனியா நடத்துவாங்க. அதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா லாஸ்டா நடந்த டெக்னிக்கல் எக்ஸாம் ஒன்று நடந்திருக்கும். ஸோ அதுல வந்து கேலோ இந்தியா கேம் பத்தி கேட்டிருப்பாங்க, எங்க நடந்துச்சு, பிளஸ் அதுல யாரு ஐ மீன் தமிழ்நாடு எத்தனையாவது பிளேஸ் வாங்குச்சு அப்படின்னு சொல்லி ஒன்லைனராலாம் கேட்காம ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ அதனால இந்த மாதிரி இதையும் எந்த பிளேஸ்ல நடந்தது, எந்த பர்சன் அப்படிங்கறத நம்ம படிக்கிறப்ப அதையும் சேர்த்து பார்த்துக்கோங்க. இந்த சாம்பியன்ஷிப் மேட்சஸ் லோக்கல் மேட்ச் எல்லாம் வேண்டாம், வேர்ல்டு கப்பு இல்ல இப்ப இந்தியாவுக்கு வந்து கேலோ இந்தியா ரொம்ப இம்பார்ட்டன்டான மேட்ச். ஸோ அந்த மாதிரிப்பட்ட மேட்சஸ் மட்டும். நெக்ஸ்ட் வந்து தீபா மாலிக். ஸோ இவங்க வந்து குண்டு எறிதலோட தொடர்புடையவங்க. நீரஜ் சோப்ரா ஈட்டி எறிதல். ஸோ நீரஜ் சோப்ரா நமக்கு தெரியும், டோக்கியோ ஒலிம்பிக்ல வந்து கோல்டு வின் பண்ணியிருப்பாரு. ஸோ இவரு கோல்டு வின் பண்ண டே என்ன டேவா செலிப்ரேட் பண்றோம், எப்போ? ஆகஸ்ட் 7. ஆகஸ்ட் 7 ஜாவ்லின் த்ரோ டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுவோம், ஈட்டி எறிதல் தினம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆகஸ்ட் 7 தேசிய கைத்தறி தினம்னு ஒரு இருக்குல்ல. ஆமா, நேஷனல் ஹேண்ட்லூம் டேவும் ஆகஸ்ட் 7. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கேத்தோடு ஆலை. ஸோ இந்த கேத்தோடு இது ஆலை அப்படிங்கிறது நமக்கு ஆந்திரால தொடங்க போறாங்க. ஓகேவா, ஸோ இதுக்கு வந்து 2550 கோடி அப்படிங்கிறது ஒதுக்கி இருக்காங்க. ஸோ இப்போ ரீசன்ட் டேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கறது ஆந்திரால கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது அதுக்கப்புறம் வந்து குவாண்டம் டெக்னாலஜிக்காக. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஏஐ ரிலேட்டடான ஹப் எல்லாமே வந்து ஆந்திரால கொண்டு வந்திருக்காங்க. சப்போஸ் எக்ஸாம்ல ஆப்ஷன் உங்களுக்கு அந்த கொஸ்டின் சுத்தமா ஐடியா இல்லை அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, சோ இதெல்லாம் ரீசனா ஆந்திரால தான் அதிகமா சந்திரபாபு நாயுடு எப்பப்பெல்லாம் சிஎம் வராரோ அப்பெல்லாம் டெக் டெவலப்மெண்ட் இருக்கும். ஆமா, அந்த அவரு நிறைய பண்ணுவாரு அவங்க ஆந்திராக்காக. சோ அதை வச்சு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி போட்டுக்கோங்க. சப்போஸ் அந்த கொஸ்டின் சுத்தமா ஐடியா இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். சோ கேத்தோடு ஆலை அப்ப ஆந்திரால கொண்டு வராங்க. மின் வாகனம் நுகர்வோர் மின்னணு பொருட்களில் கேத்தோடு மூலப்பொருட்கள் பயன்படுது. சோ நமக்கு கேத்தோடு அப்படிங்கிறது பாசிட்டிவ் சார்ஜா நெகட்டிவ் சார்ஜா? நெகட்டிவ் சார்ஜ். ஓகேவா, சோ அப்ப இது வந்து இது எதுல எல்லாம் எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா இந்த இ வெஹிக்கிள்ல, அதுக்கப்புறம் வந்து நம்ம கன்சியூமர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரானிக் கூட்ஸ்ல, ஸோ அதுல எல்லாம் ரா மெட்டீரியலா இதை யூஸ் பண்றாங்க. அண்ட் பேட்டரியோட திறன், அந்த பேட்டரியோட குவாலிட்டி நல்லா இருக்கணும், அதே மாதிரி ரொம்ப லாங் டேர்ம் பீரியடை கொடுக்கணும் அப்படிங்கிறதுல இந்த கேத்தோடு வந்து இம்பார்ட்டன்டான ஒர்க் பண்ணுது. ஸோ இதோட ஃபீச்சர்ஸும் முக்கியம் தான், கேத்தோடு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறதும் இம்பார்ட்டன்டானது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ராஜ்யசபாவோட துணை தலைவர் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹரிவன்ஷ் நாராயணன். ஸோ இவர் தான் ஆல்ரெடி வந்து ரொம்ப வருஷமா இருக்காரு. ஸோ இவரை மறுபடி வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இவர் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பீகார் ராஜ்யசபா எம்பியா இவரை வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க 2 டைம். ஃபர்ஸ்ட் டைம் டேர்ம் முடிஞ்சப்பவும் செகண்ட் டைமும் பீகார்ல இருந்து தான் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்ப தேர்ட் டைம் வந்து இவரோட பீரியட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம திரௌபதி முர்மு அவர்கள் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவரை வந்து ராஜ்யசபாவோட துணை தலைவர் அப்படிங்கிறது அவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஆர்டிக்கல் பாத்தீங்கன்னா ஆர்டிக்கல் 89 அப்படிங்கிறது அவரை தேர்ந்தெடுக்கிறத பத்தி சொல்லும். டெபியூட்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா இதை பத்தி சொல்லக்கூடியது. அப்போ இவரை எப்படி செலக்ட் பண்றாங்க அப்படின்னா ராஜ்யசபாவோட எம்பிஸ். ஸோ ஒருத்தர் டெபியூட்டி சேர்மனா செலக்ட் ஆகணும் அப்படின்னா அவர் கண்டிப்பா ராஜ்யசபாவோட எம்பியா தான் இருக்கணும். அப்போ ராஜ்யசபால எம்பியா இருக்கிற யாரு வேணாலும் டெபியூட்டி சேர்மன் ஆகலாம். ஸோ அவங்களுக்குள்ளேயே என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த டெபியூட்டி சேர்மன் யாரு அப்படிங்கறத அவங்களுக்குள்ளேயே டிசைட் பண்ணி எலெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இது வந்து சிம்பிள் மெஜாரிட்டி ஓட் மூலமா தான் நடக்குது. ஸோ ஆர்டிக்கல் பாத்துக்கோங்க 89. ஸோ நமக்கு ஆர்டிகல் 81ல சப்கிளாஸ் ஏ எதை பத்தி சொல்லும்? 12 உறுப்பினர்கள் நியமனம், 12 பேரை நியமிக்கிறது, பிரசிடென்ட் வந்து நியமனம் பண்றதை பத்தி சொல்லக்கூடியது. 80ல சப்கிளாஸ் 3 வந்து எதை பத்தி சொல்லுது? கலை இலக்கியம் அந்த இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்களா?
நாமினேட் பண்ணக்கூடிய மெம்பர்ஸ் வந்து அந்த 6 கேட்டகரியில கலை, இலக்கியம், சமூக சேவை, ஸோ அந்த மாதிரி இதுல வந்து ஃபேமஸா இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அதுல அவங்களோட பங்களிப்பு அதிகமா இருக்கணும் அப்படிங்கறத சொல்றது ஆர்டிகல் 80ல சப்கிளாஸ் 3 அப்படிங்கிறது. ஸோ ஆர்டிகல் 80ல சப்கிளாஸ் 2 அப்படிங்கறது என்ன பார்த்தோம்? என்ன பார்த்தோம் கிளாஸ்ல? திருப்பி பார்த்தோம். ஞாபகம் இல்லையா? சரி, என்ன பண்றீங்க அப்படின்னா கிளாஸ் முடிச்சுட்டு ஆர்டிகல் 80 சப்கிளாஸ் 2ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா படிச்சுட்டு அதை எடுத்து குரூப்ல போட்டு விடுங்க. சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தென்கிழக்கு ஆசியாவின் முதல் பெண்கள் பல்கலைக்கழகம். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா மும்பைல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது நமக்கு தெரியும், பூனேல SNDT அப்படின்னு தொடங்கியிருப்பாங்க இல்லையா? ஸோ DK கார்வே அப்படின்னு சொல்லிட்டு புக்ல படிச்சிருக்கோம். ஸோ அவர் தான் தோண்டா கேசவ் கார்வே அப்படிங்கிறது அவங்களோட ஃபுல் நேம். அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் இல்ல, கரெக்டா பார்த்து எக்ஸ்பிளனேஷன் போட்டு விடுங்க குரூப்ல. சரியா? சோ மகிழா வித்யாலயம் அப்படிங்கிறது விதவைகள் உண்டு உறைவிடத்தோட கல்வி படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர் ஸ்டார்ட் பண்ணதான். DK கார்வேயால தொடங்கப்பட்டதுதான் இந்த மகிழா வித்யாலயம் அப்படிங்கிறது. சோ இவருக்கு பாரத ரத்னா பாத்தீங்கன்னா 1958ல கொடுத்திருப்பாங்க. அண்ட் இவங்க வந்து மகரிஷி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க. சோ இவங்க பிறந்தது பாத்தீங்கன்னா 18 ஏப்ரல் 1858. சோ அதனாலதான் இவங்களை பத்தி கொடுத்திருந்தாங்க. சோ நம்ம இந்த 18 ஏப்ரல் என்ன டே பார்த்தோம்? உலக பாரம்பரிய தினம். உலக பாரம்பரிய தினம் கல்ச்சுரல் ஹெரிடேஜ் டே. எஸ், கல்ச்சுரல் ஹெரிடேஜ் டே. ஓகே, சோ இதுலதான் வரும். ரைட். 1858 பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க? குட் கவர்னன்ஸ் ஆக்ட். எஸ், குட் கவர்னன்ஸ் ஆக்ட், இந்திய நல்லாட்சி சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. சோ அது யாரு ரிலீஸ் பண்ணா, ஐ மீன் யாரு அதை அனௌன்ஸ் பண்ணிருப்பா, ரீட் பண்ணாங்க? கானிங். எங்க வச்சு? அலகாபாத். விக்டோரியா மகாராணியோட அறிக்கையின் பேர்ல அவர் வந்து அதை ரீட் பண்ணிருப்பாரு நவம்பர் 1ல. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா உலகின் முதல் ஏர் டாக்ஸி நிலையம். சோ இந்த ஏர் டாக்ஸி அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? சோ நம்ம எப்படி டாக்ஸி ரோட்ல யூஸ் பண்றோமோ அந்த மாதிரி ஏர் டாக்ஸி, அந்த வான் சேவை அப்படிங்கிறது. சோ இது துபாயில வந்து இதுக்கான ஸ்டேஷன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்டா கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப ஒரு டெக் ஃபெசிலிட்டியோட கொண்டு வந்திருக்காங்க. அங்க வந்து செங்குத்தா தரையிறக்கம் பண்ணிக்கலாம், அங்கேருந்தே வந்து டேக் ஆஃப் பண்றது, புறப்படுறது எல்லாமே பண்ணிக்கலாம். அண்ட் அங்க ஒரு 2 ஸ்டேஜா கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. அதாவது இந்த ஏர் டாக்ஸி இருக்கு இல்லையா? ஸோ அதை பார்க் பண்றது. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துலயே வந்து அந்த பயணியர் பேசஞ்சர்ஸ் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஏசி ரூம் அப்படிங்கிறதும் கட்டியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா அந்த ஸ்டேஷன் துபாயில ஓபன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் உலக பாரம்பரிய தினம் ஏப்ரல் 18. ஸோ நமக்கு யுனெஸ்கோ ஹெரிடேஜ் லிஸ்ட்ல வந்து இந்தியால இருந்து 44 இது வந்து இடம்பெற்றிருக்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா 36 பிளேசஸ் வந்து கலாச்சாரம் ஹெரிடேஜ் சார்ந்தது, 7 பிளேசஸ் பாத்தீங்கன்னா நேச்சுரல் சார்ந்தது, இயற்கை சார்ந்தது, நேச்சர் சார்ந்தது. 1 மட்டும் பாத்தீங்க அப்படின்னா கல்ச்சர் பிளஸ் நேச்சர் ரெண்டும் மிக்ஸ் ஆகி இருக்கும். ஸோ அது எந்த பிளேஸ் யாருக்காச்சும் தெரியுமா? ஸோ அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்டா யுனெஸ்கோட லிஸ்ட்ல குட் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் கேட்டகரியில இருக்கிற ஒரே ஒரு பிளேஸ். செஞ்சியா மேம்? நோ. கஞ்சன்ஜங்கா நேஷனல் பார்க். எஸ், கரெக்ட், கஞ்சன்ஜங்கா. ஓகேவா? ஸோ கஞ்சன்ஜங்கா தான் வந்து கல்ச்சர் அண்ட் நேச்சர் வைஸ் ரெண்டும் மிக்ஸ் ஆகி இருக்கக்கூடிய ஒரே ஒரு யுனெஸ்கோ ஹெரிடேஜ் சைட். ஸோ 40வது அனௌன்ஸ் பண்ணப்பட்ட கல்ச்சுரல் சைட் இது, ஹெரிடேஜ் சைட். தோலவீரா மேம். தோலவீரா 41. சாந்தி நிகேதன் 42. கர்நாடகால இருக்கு. ஹொய்சாலா. 43. அசாம் மொய்தம்ஸ் மவுண்ட் பரியல் சிஸ்டம். எஸ். 44. மராத்தாஸ் மிலிட்டரி லேண்ட்ஸ்கேப். ஓகேவா? சோ இதுதான்
44 கடைசியா அனௌன்ஸ் பண்ண ஒரு 5. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா G20 சேட்டலைட். ஸோ இந்த பருவநிலை, காற்று மாசு மற்றும் தட்பவெப்ப நிலையை கண்காணிக்கிறதுக்கான சேட்டலைட் தான் இந்த G20 சேட்டலைட் அப்படிங்கிறது. ஸோ 2027ல இதை நம்ம வானத்துல ஏவ போறோம் அப்படிங்கறத இஸ்ரோ சொல்லியிருக்காங்க. ஸோ இஸ்ரோ ஃபுல் ஃபார்ம் என்ன? இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? 1969 ஆகஸ்ட் 15ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சோ இப்போ இதோட தலைவரா யாரு இருக்காங்க? இஸ்ரோவோட தலைவர் வி நாராயணன் அவர்கள் வந்து இருக்காரு. ஓகே. சோ இந்த G20 பாத்தீங்க அப்படின்னா எதனால இதுக்கு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா G20 கண்ட்ரீஸோட பயன்பாட்டுக்கானதுதான். ஸோ G20க்கு வந்து இந்தியா எப்போ லாஸ்டா தலைமை தாங்கியிருப்பாங்க, அதுல புதுசா வந்து ஒரு கான்டினென்ட் ஆட் பண்ணிருப்பாங்க. எது? 2023. அது வந்து ஆப்பிரிக்கா வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுல இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரிஸும் அப்படிங்கிறது ஆட் ஆகும் G20 நாடுகள்ல. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இஸ்ரோவை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டா வந்து வணிக ரீதியில அதிக எடையுள்ள ராக்கெட்டை வந்து ஏவி இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஸோ ராக்கெட்டோட பேர் என்ன? அதேதான், பிரபாஸோட படம் தான், பாகுபலி. ஓகேவா? சோ பாகுபலி ராக்கெட். இதுல வந்து 2 ஏவி இருப்பாங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ளூ பேர்டு. சோ அது வந்து நம்ம மத்த கண்ட்ரிக்காக நம்ம பண்ணி கொடுத்தது. அது வந்து பாத்தீங்கன்னா 6000 கிலோகிராம் அப்படிங்கிறது இருக்கும். இன்னொன்னு நம்ம நாட்டுல இருந்து நம்ம ராக்கெட்டே ஏவி இருப்போம். சோ அதுதான் நம்மளோட பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிக வெயிட்ல ஏவப்பட்டது. 4100 கிலோகிராம் அப்படிங்கிறது இருக்கும். சோ அதுக்கு இன்னொரு பேர் என்ன? அபிஷியல் நேம்? GSAT-7R. ஓகேவா? GSAT-7R அப்படிங்கிறது ஸோ நவம்பர் 2, 2025ல வந்து ஏவி இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதான் வந்து ஓகே. என்ன ராக்கெட் மூலமா ஏவப்பட்டுச்சு? மேம் கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்க மேம், எக்ஸ்ட்ரா டேட்டா மட்டும். எக்ஸ்ட்ரா டேட்டாவா? ஓகே சரி, எதுல இருந்து சொல்லணும் சொல்லுங்க. மேம் இந்த இப்போ இஸ்ரோ ஸ்டார்ட் பண்ணாங்களா மேம், அதுல இருந்து கொஞ்சம் சொல்லுங்க மேம். ஓகே. சோ இஸ்ரோ ஓகே, நீங்க சிஏ வீடியோஸ் ஃபாலோ பண்ணிருக்கீங்களா அதுக்கு முன்னாடி? எஸ் மேம். எஸ்ஸா? அப்படியே இந்த டேட்டாஸ் தெரியலையா? ஓகே ஃபைன், சொல்றேன். இல்ல அந்த பாகுபலி அந்த இது அந்த வெயிட்டிங் மட்டும் தான், அதுக்காக தான், வேற ஒண்ணு. ஓகே ஓகே. சோ இஸ்ரோ பாத்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 15, 1969ல வந்து நமக்கு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பாகுபலி ராக்கெட். ஓகேவா? சோ இந்த பாகுபலியில வந்து 2 இருக்கும். ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா ப்ளூ பேர்டு. சோ இந்த ப்ளூ பேர்டு அப்படிங்கிறது நம்ம கண்ட்ரிக்காக ஏறினது கிடையாது. இது வந்து அமெரிக்காக்காக நம்ம பண்ணது. சோ இதுவுமே வந்து LVM-3 ராக்கெட் மூலமா தான் விண்ணில செலுத்தியிருப்பாங்க. ஓகேவா? சோ இதோட வெயிட் பாத்தீங்க அப்படின்னா 6600 கிலோகிராம் நினைக்கிறேன். ஓகேவா? சோ இது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கண்ட்ரி சார்பில் ஏவப்பட்டது. சோ அதுக்கும் நம்ம பாகுபலி தான் சொல்றோம். சோ அது வந்து GSAT-7R அப்படிங்கிறது. ஓகேவா? GSAT-7R அப்படிங்கிறது. சோ இது ஆல்ரெடி வந்து ருக்மணி அப்படிங்கிற ஒரு ராக்கெட் இருக்கும். சோ அதுக்கு பதிலா இது அதோட காலம் வந்து முடிஞ்சனால இது வந்து நம்ம அனுப்பியிருக்கோம். சோ எப்போ அனுப்பணும் அப்படின்னு பார்த்தோம்னா நவம்பர் 2, 2025ல வந்து அனுப்பியிருப்போம். ஓகேவா? சோ அதே போல பாத்தீங்க அப்படின்னா இதோட வெயிட் என்ன அப்படின்னா 4100 கிலோகிராம் அப்படிங்கிறது. ஓகேவா? 4100 கிலோகிராம். ப்ளூபேர்ட் 6100. ஓகே. சோ இது வந்து 4100 நோட் பண்ணிக்கோங்க. சோ ஸ்கிரீன்ல இருக்குது, எழுதிக்கோங்க, நோட் பண்ணிட்டு சொல்லுங்க. எஸ் மேம், நோட் பண்ணிட்டேன். ஓகே. சோ மத்தவங்க நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே ஃபைன். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவோட முதல் அதிநவீன 3D கண்ணாடி சிப் பேக்கேஜிங் ஆலை அப்படிங்கிறது. சோ இது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒடிசா புவனேஸ்வர்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ இதுவும் ஒரு ஃபேக்டரி தான். 3D கிளாஸ் சிப் பேக்கேஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? 3D கிளாஸ் சிப் பேக்கேஜிங் இங்கிலீஷ்ல.
ஸோ இது வந்து பார்த்தோம்னா எதுக்காகனா இந்த செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங்ல இந்த சிப் பேக்கேஜிங் அப்படிங்கிறது தான் லாஸ்ட் ஸ்டேஜ். ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங்ல லாஸ்ட் ஸ்டேஜ் எதுன்னு பாத்தீங்கன்னா சிப் பேக்கேஜிங் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஃபேக்டரி தான் நமக்கு ஒடிசா புவனேஸ்வர்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஓகே, ஒடிசாவோட சிஎம்ஆ யார் இருக்காங்க இப்போ? சாம்ராட் சௌகான். சாம்ராட் சௌத்ரி. அவர் ஒடிசாக்கா? பீகார். சாரி, ஒடிசாக்கு யாரு? பட்நாயக். எஸ், நவீன் பட்நாயக். ஓகே, அவருக்கு அப்புறம் யாரும் இல்லையா? இப்ப யார் ஒடிசாவோட சிஎம்? நவீன் பட்நாயக் அப்புறம் ஒருத்தர் வந்தாரு, மோகன் சரண் போட்டுருக்கோம். அவரேதான், மோகன் சரண் சரண். மாஜ்பி. ஓகேவா? சோ அவர் தான் பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒடிசாவோட சிஎம்ஆ இருக்காங்க. ஓகே, சோ அவங்க தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஓசிஐ கார்டு. சோ ஓசிஐயோட ஃபுல் ஃபார்ம் என்ன? ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப். ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப். ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா இல்லையா? சோ இந்த கார்டு வந்து பாத்தீங்கன்னா இந்திய வம்சாவளியினர் இலங்கையில இருக்காங்க இல்லையா? சோ இலங்கை தமிழர்களுக்கு இந்த இலங்கையில இருக்கக்கூடிய இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்களுக்கு சோ அவங்களுக்கு இந்த ஓசிஐ அட்டை வந்து கொடுக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. அதே போல இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அந்த ஓசிஐ கார்டு வாங்குறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிறதையும் சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்க போறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சோ நமக்கு இந்த ஓசிஐ அப்படிங்கிறது வந்து மர்ஜ் பண்ணிருப்பாங்க. ரெண்டு இதை எப்ப மர்ஜ் பண்ணாங்க, எது மர்ஜ் பண்ணாங்க? பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜினையும் பிஐஓவையும் ஓசிஐயும் 2015 ஜனவரி 9 வந்து மர்ஜ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? சோ நமக்கு காமன்வெல்த் குடியுரிமை எப்ப நீக்கப்பட்டது? எந்த அமெண்ட்மெண்ட்? 2003ல. எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன்? எல்எஃப் சிங்வி கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி நீக்கப்பட்டுச்சு. ஓகேவா? ஃபைன். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பெட்ரோக்ளிஃப் கன்சர்வேஷன் பார்க் அப்படிங்கிறது. சோ இந்த பெட்ரோக்ளிஃப் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பாறை செதுக்கல் பாதுகாப்பாக பூங்கா. ஓகேவா? சோ இந்த பாறையில வந்து இந்த இமேஜ் எல்லாம் வந்து செதுக்கிறது. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அதுலயே கல்வெட்டுகள் எல்லாம் பண்றது, அந்த மாதிரி தானே நம்ம ஏன்ஷியன் பீரியட்ல பழங்காலத்துல வந்து பண்ணிட்டு இருந்தோம். சோ அதை வந்து ரெப்ரசன்டேட் பண்ற மாதிரியான ஒரு பார்க் அப்படிங்கிறது ஃபர்ஸ்டா இப்பதான் லடாக்ல வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ எதுக்காக அப்படின்னா ஸ்டெப் டுவர்ட்ஸ் பிரிசர்விங் இந்தியாஸ் ஏன்ஷியன் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ். சோ நம்மளோட ஒரு பாரம்பரியத்தை பாதுகாக்கணும், அந்த பாரம்பரியத்தை எதிர்கால தலைமுறையினருக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அது மட்டும் இல்லாம எல்லாருக்குமே வேர்ல்டு லெவல்ல நம்மளோட கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் அப்படிங்கிறது இந்த மாதிரிதான், நம்மளோட கலாச்சாரம் பாரம்பரியம் இந்த மாதிரிதான் இருந்துச்சு அப்படிங்கிறத எல்லாருக்கும் தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பெட்ரோக்ளிஃப் கன்சர்வேஷன் பார்க் பாறை செதுக்கல் பாதுகாப்பக பூங்கா அப்படிங்கிறத லடாக்ல ஓபன் பண்ணிருக்காங்க. சோ இது யார் சார்பில் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இருக்காங்க இல்லையா? சோ அவங்க சார்பில். சோ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா எப்போ தொடங்குனாங்க? 1861. 1861ல. சோ இதோட ஃபர்ஸ்ட் தலைவர் யாரு? அலெக்சாண்டர் கனிங்ஹாம். அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். சோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு? நியூ டெல்லியில இருக்குது. சோ தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் சர்வே எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? 1961ல. ஒரு 100 இயர்ஸ் கழிச்சு இங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரீலோஸ் பேக்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி பேக்ட் எல்லாம் நமக்கு இம்பார்ட்டன்ட் ஆனது. ஓகேவா? ஸோ எந்தெந்த கண்ட்ரீஸ்க்கு இடையில போட்டாங்க, எங்க வச்சு போட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் கேட்பாங்க. ஸோ இந்த ரீலோஸ் பேக்ட் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெசிப்ரோக்கல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லாஜிஸ்டிக் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷார்ட்டா வந்து ரீலோஸ் அப்படிங்கிறது. ஸோ இது யாருக்கும் இடையில போடப்பட்டிருக்கு அப்படின்னா இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில போடப்பட்டிருக்கு. இது ஒரு முக்கியமான ஒப்பந்தம் தான். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு கண்ட்ரீஸும் ஆக்சஸ் டு ஈச் அதர்ஸ் மிலிட்டரி பேசஸ், போர்ட்ஸ், ஏர் ஃபெசிலிட்டிஸ் இன் வார் அண்ட் பீஸ் டைம்.
ஸோ அமைதியா இருக்கக்கூடிய காலங்கள்லயும் சரி, போர்க்காலங்கள்லயும் சரி, 2 நாடுகளும் அவங்களோட அந்த முப்படைகள் இருக்கும் இல்லையா, ஸோ மிலிட்ரி, போர்ட், ஏர், ஸோ இது 3யுமே வந்து மாத்தி மாத்தி பரஸ்பரம் பரிமாறிக்கொள்ளலாம், யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. ரீலோஸ் பேக்ட் அப்படிங்கிறது இந்தியாவும் ரஷ்யாவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பேக்ட். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் COE, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஆன் பிளான்ட் செல் ஃபெர்மெண்டேஷன். ஸோ இந்த தாவர செல் பதப்படுத்துதல் இருக்குது இல்லையா, ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்காக ஒரு மையம் அப்படிங்கிறது இந்தியால ஃபர்ஸ்டா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம IIT மெட்ராஸ் ரிசர்ச் பார்க்ல சென்னையில தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. அப்ப இது யார் யார் சேர்ந்து கொண்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா இதுக்கான ஒரு MOU அப்படின்னு சொல்லி சைன் பண்ணியிருக்காங்க, மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். யாருக்கும் இடையிலனா ஹெர்பல் லைஃப் இந்தியாவுக்கும் வந்து அதுக்கப்புறம் IIT மெட்ராஸ், ஸோ இவங்களுக்கு இடையில தான் இந்த சைன் அப்படிங்கிறது பண்ணப்பட்டிருக்குது. ஸோ எங்க இருக்கு அப்படின்னா IIT மெட்ராஸ் அந்த கேம்பஸ்ல தான் இருக்குது. ஸோ சைன் பண்ணதும் IIT மெட்ராஸ் தான். IIT மெட்ராஸ் எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? 1959ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி 1978ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா திவ்ய பாரத், எ விண்டோ டு த சோல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது. ஓகேவா, திவ்ய பாரத் விண்டோ டு த சோல் ஆஃப் இந்தியா, இது வந்து ஒரு புக் தான், ஒரு தொகுப்பு, ஆந்தாலஜி ஆஃப் ஃபார் டூரிசம் ப்ரொமோஷன். ஸோ சுற்றுலாவை வந்து ப்ரொமோட் பண்ணி கொடுக்கணும் சுற்றுலாத்துறையை அப்படிங்கிறதுக்காக ரிலீஸ் பண்ணப்பட்ட ஒரு புத்தக தொகுப்பு. ஓகேவா, ஸோ அப்ப இதை யாரு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நித்தி ஆயோக், நித்தி ஆயோக்கோட சார்பில் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நித்தி ஆயோக்கோட ஃபுல் ஃபார்ம் என்ன? நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஸோ எப்ப கொண்டு வந்தாங்க? Jan 1, 2015ல. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாச்சுட்டரி பாடியா இல்ல கான்ஸ்டிடியூஷனல் பாடியா எப்படி மேக் பண்ணாங்க? எஸ், ஜஸ்ட் வந்து கேபினெட் ரெசல்யூஷன் மூலமா, அமைச்சரவை தீர்மானம் மூலமா உருவாக்கப்பட்டது. ஓகேவா, நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி அப்படிங்கிறது. அண்ட் இது எதுக்கு மாற்றா கொண்டு வரப்பட்டிருக்கும்? திட்டக்குழுக்கு மாற்றாக பிளானிங் கமிஷன் திட்டக்குழுக்கு மாற்றா கொண்டு வரப்பட்டது. சோ எந்த வருஷம் பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க? 1950 மார்ச் 15. 1950 மார்ச் 15ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, சோ நிதி ஆயோக்கோட தலைவரா யார் இருப்பாங்க? சேர்மன் PM, பிரைம் மினிஸ்டர் வந்து இருப்பாரு. சோ ஃபர்ஸ்ட் டெபியூட்டி சேர்மன் யாரு? அரவிந்த் பணக்காரியா. ஓகேவா, சோ அவர் தான் ஃபர்ஸ்ட் டெபியூட்டி சேர்மன். ஓகே, சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் மேகாலயா. சோ ஆல்ரெடி வந்து மேகாலயாவோட அபிஷியல் லாங்குவேஜா இருந்தது இங்கிலீஷ் வந்து இருந்திருக்கும். சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா அவங்க லோக்கல் லாங்குவேஜான இந்த ஆமா சிஇஓ யார் இருக்காங்க? நிதி பெரியா, நிதி சிப்பர், நிதி நிப்பரா. ஓகே, நிதி சிப்பர். ஓகே, சோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சிஇஓ. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் மேகாலயா. ஆமா, இப்போ பிப்ரவரியில தான் புதுசா அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. அவர் பேரு நிதி நிப்பர் ஜிப்பரான்னு ஒரு மேம். ஜிப்பரா நிப்பரான்னு தான் இல்ல, சிப்பர் தான், நிதி சிப்பர். நிதி சிப்பர். ஓகேவா, நிதி சிப்பர். சோ லேடி தான் இவங்க, நிதி சிப்பர். நிதி ஆயோக் நிதி. ஆமா, நிதி ஆயோக் நிதி, ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அப்ப மேகாலயோட அபிஷியல் லாங்குவேஜா நமக்கு இப்போ காசி கேரோ. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கான சட்டம், இந்த மேகாலயா அபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் அப்படிங்கிறது 2005ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுலதான் திருத்தம் பண்ணி இது ரெண்டையும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அபிஷியல் லாங்குவேஜ் பத்தி சொல்லக்கூடிய ஷெட்யூல் எது? 8th ஷெட்யூல். ஸோ எத்தனை லாங்குவேஜஸ் இருக்கு? 22. 6 இருந்தது, இப்ப 5 சேர்த்து மொத்தம் 11 இருக்கு. 15ஆவதா எது?
கொஸ்டினை நல்லா கேட்டுட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? சோ 15வதா சேர்க்கப்பட்ட லாங்குவேஜ் எது? சிந்தி. சிந்தி. சோ எந்த அமெண்ட்மெண்ட், எந்த இயர்? 21st amendment 1967. 21st கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1967ல வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. சோ அடுத்தது கொங்கணி, மணிப்புரி, நேபாளி 71st amendment. 71st amendment 1992ல. சோ அதுக்கப்புறம் இந்த போடோ, டோக்ரி, மைத்திலி, சாந்தலி 92nd amendment act 2003. எஸ் 92nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003ல வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சிப் ஃபேப்ரிகேஷன் பிளான்ட் அப்படிங்கிறது. சோ இது வந்து எங்க அப்படின்னா தோலவிரா, குஜராத்ல. சோ நம்ம பார்த்தோம் இல்லையா, தோலவிரா 40வது யுனெஸ்கோ ஹெரிடேஜ் சைட் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுலதான் வந்து நமக்கு இந்த சிப் ஃபேப்ரிகேஷன் பிளான்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபேப்ரிகேஷன்னா மேனுஃபேக்சரிங் பிளான்ட் தான் அது. அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் செமிகண்டக்டர் அலாங் வித் எலக்ட்ரானிக் ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் அண்ட் ஐடி சர்வீசஸ். ஸோ செமிகண்டக்டரும் இதுல வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. அதுக்கு கூட மின்னணு சார்ந்த விஷயம், இந்த ஹார்ட்வேரு, சாஃப்ட்வேரு, ஸோ அதுக்கப்புறம் ஐடிக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா, டெக்னாலஜி ரிலேட்டடானது. ஸோ எல்லாமே வந்து இதுல மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா இந்த மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி தான் இது எல்லாத்துக்குமே. ஓகே, ஸோ நமக்கு வந்து இந்தியால செமிகண்டக்டர் மிஷன் அப்படிங்கிறது எப்ப கொண்டு வந்தாங்க? 21. ஓகேவா? இந்தியால செமிகண்டக்டர் மிஷன் வந்து 2021 ஃபர்ஸ்ட் ஃபேஸ். சோ செகண்ட் ஃபேஸ் எப்ப கொண்டு வந்தாங்க? 2.0 இப்பதான் ரீசெண்டா 26. எஸ் 2026 பட்ஜெட்ல தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? செமிகண்டக்டர் மிஷன் 2.0 அப்படிங்கிறது. நம்ம தமிழ்நாட்டுல எப்போ செமிகண்டக்டர் மிஷன் கொண்டு வந்தாங்க? 24. ஓகே, சோ எப்போ டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க? 2030. ஓகேவா? சோ அதுவும் நமக்கு முக்கியமானதுதான். சோ செமிகண்டக்டர் இது அப்படிங்கிறது ஹப். சோ எங்கெல்லாம் கொண்டு வர போறோம்னு சொல்லியிருப்பாங்க போன பட்ஜெட்ல? விருதுநகர், ராம்நாடு, அதுவா? அது இல்ல. Question கொஞ்சம் மேல வாங்க. செமிகண்டக்டர் அந்த பார்ட் வந்து சூலூர், பல்லடம். ஹப். எஸ், சூலூர், பல்லடம். ஓகேவா? சோ 2 பிளேசஸ்லயும் கொண்டு வர போறோம் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஓகே, இந்த தமிழ்நாடு செமிகண்டக்டர் மிஷன் 2030 இருக்கு இல்லையா, சோ அந்த மிஷன் பாத்தீங்க அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணது இந்த பட்ஜெட்ல 2025 மார்ச் 14ல வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது நோட் பண்ணிக்கோங்க. மார்ச் 14, 2025ல வந்து அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க அந்த விஷன். ஓகே, சோ அவ்வளவுதான். இதுதான் வந்து நேத்திக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, அந்த யுனெஸ்கோ ஹெரிடேஜ் லிஸ்ட் திருப்பி சொல்லணுமா? நோட் பண்றீங்களா? ஆல்ரெடி சொல்லிட்டீங்க மேம். சொல்லிருக்கீங்களா? ஓகே, நோட் ஆகஸ்ட் பண்ணிருக்கீங்களா? 19ன்னு சொன்னீங்களா, அதை மட்டும் சொல்லணும். ஆகஸ்ட் 19 என்னமோ சொன்னீங்களே, அதை மட்டும் சொல்லணும். முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம். முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம். சோ எக்ஸ் ஆர்மிஸ்க்காக. ஓகேவா? சோ இதுல வந்து 1 crore வரைக்கும் கடன் கொடுக்குறாங்க. 1 crore வரைக்கும் கடன் கொடுப்பாங்க. 30% அப்படிங்கிறது சப்சிடி கொடுக்குறாங்க. 3% அப்படிங்கிறது வட்டி மானியம். ஓகேவா? மேம் மேம் இந்த 7/7/2020 ஆமா. அது என்னது மேம்? சமூக நீதி விடுதிகள். சமூக நீதி விடுதிகள். சோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஹாஸ்டல்ஸ் இருக்கும் இல்லையா, கவர்மெண்ட் சார்பில் ஹாஸ்டல்ஸ் வச்சிருப்பாங்கல்ல, அந்த ஹாஸ்டல்ஸ்ல வந்து இப்போ நம்ம திருநெல்வேலி நாங்குநேரியில அந்த ப்ராப்ளம் போயிருக்கும் இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட வெட்டி இருப்பாங்க இல்லையா, சோ அதுக்காக யாரு தலைமையில கமிட்டி போட்டாங்க?
யார் தலைமையில கமிட்டி போட்டாங்க? ஒரு நபர் ஆணையம். சந்துரு. எஸ், நீதிபதி சந்துரு, ஜஸ்டிஸ் சந்துரு அவர்கள் தலைமையில கமிட்டி போட்டிருப்பாங்க. சோ அந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ல சொன்னதுதான் அப்போ இதுக்கெல்லாம் பேர் மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமூக நீதி விடுதிகள் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா, அந்த ஹாஸ்டல்ஸ்க்கு எல்லாம் நேம் சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. சிறார் பள்ளி தீர்த்தம் கூட ஜஸ்டிஸ் சந்துரு மேம் வந்திருப்பாங்க. ஆமா, ஜொனைல் அந்த இது கூர்நோக்கு இல்லங்கள்ல சீர்திருத்தம், சோ அதுவும் அவர்தான். ஜாதி வேறுபாடு களையறதுக்கு பள்ளியில, அதுவும் அவர்தான். ஆன்லைன் ரம்மி, சோ அதுவும் அவர்தான். மூணுமே வந்து ஜஸ்டிஸ் சந்துரு தலைமையில போட்டதுதான். 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்லைன் ரம்மி, பள்ளிகளில் ஜாதி வேறுபாடுகளை களைவதற்கு அதுக்கான ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தது. இன்னொன்னு அந்த ஜுவனைல் பிரிசன்ஸ்ல, கூர்நோக்கு இல்லங்கள்ல அந்த கைதிகள் இருப்பாங்க இல்லையா, சோ அந்த சின்ன பசங்க, சோ அவங்களை எப்படி மானிட்டர் பண்ணணும், எப்படி அவங்களுக்கு எந்த மாதிரி கைடன்ஸ் கொடுக்கலாம், சோ என்ன சேஞ்சஸ் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது அதுக்காக ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருக்காரு.